கடந்த பகுதியில் தமிழகத்தின் தோற்றத்தை பார்த்தோம். இந்த பகுதியில் தமிழ் எழுத்தின் பிறப்பை ஆழமாக காண்போம். தமிழி தமிழர்களின் முதன்மையான எழுத்து வடிவம். தமிழ் எழுத்து முறை சுமார் 3000 ஆண்டுகளுக்கும் மேலான தொன்மையான வரலாற்றை கொண்டது. 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கல்வெட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் மயிலாடும்பாறை என்ற இடத்தில் கண்டறியப்பட்டது. இது அசோகருக்கும் முந்தைய காலத்திலேயே தமிழில் எழுத்து முறை இருந்ததை நிரூபிக்கிறது. பேச்சு கல்லில் பதிந்தபோது அது வரலாறாக மாறியது. தமிழ் எழுத்துக்கள் தமிழில் இருந்து உருவாகி பின்னர் நவீன எழுத்து முறையாக உருவாக்கப்பட்டது. பண்டைய தமிழ் மன்னர்கள் முதல் சாமானியர்கள் வரை மிகவும் செறிவான, இலக்கிய நயமிக்க மற்றும் அதிகாரப்பூர்வமான செந்தமிழை பேசினர். இதன் மூலம் தமிழ் எல்லாவர்க்குமான மொழி என்பது தெரிகிறது. தமிழில் கல்வெட்டுகளில் தொடங்கிய எழுத்து மரபு பனை ஓலைச்சுவடிகளுக்கு மாறியது. இது தமிழரின் அறிவு மற்றும் இலக்கிய பெருக்கத்தை வகைப்படுத்திய ஒரு பரிணாம வளர்ச்சியாகும். கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 1ஆம் நூற்றாண்டு வரை பயன்படுத்தப்பட்ட தமிழி பிற்காலத்தில் வட்டெழுத்தாகவும் பின்னர் நவீன தமிழ் எழுத்துக்களாகவும் உருமாறியது. உலகிலேயே லத்தீனுக்கு அடுத்து இந்திய தொல்லியல் ஆய்வு மையம் கண்டறிந்த சுமார் 1,00,000 கல்வெட்டுகளில் 60,000 கல்வெட்டுக்கள் தமிழ்நாட்டில் உள்ளன. இலக்கண, இலக்கியச் செழுமை மற்றும் மக்களின் அன்றாட பயன்பாட்டில் தொய்வின்றி இருப்பதால் தமிழ் ஒரு வாழும் மொழியாக இன்றும் சிறந்து விளங்குகிறது. தமிழ் எழுத்துக்கள் காலப்போக்கில் குகை ஓவியங்கள், கல்வெட்டுகள், ஓலைச்சுவடிகள், அச்சு வடிவம் மாறி இன்று டிஜிட்டல் யுகத்திலும் நிலைத்து நிற்கும் ஒரு உயிருள்ள மொழியாக உள்ளது. இது எழுத்தின் வரலாறு அல்ல, அறிவின் பரிணாமம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.